சிறகடிக்க ஆசை சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே வருத்தமா ரொம்ப கோபமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அங்க டிராஃபிக் போலீஸ் வந்து முத்து வந்து அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்ததோ முத்து வந்து செல்வத்தை கிண்டல் பண்ற மாதிரியே அந்த டிராஃபிக் போலீஸை வந்து ஓட்டிட்டு இருக்காங்க. இது தெரிஞ்சதும் பயங்கரமா கோவப்பட்டு என்னடா நினைச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. உடனே இங்க பாருங்க, நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஆமா இல்லடா செல்வம், உன்கிட்ட தானே நான் பேசிட்டு இருந்தேன். ஆமாண்டா, நீ என்கிட்ட மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறம் எதுக்காக சார் தேவையில்லாத கோபப்படுறீங்க, இதுல உங்களுடைய தப்பு எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு இருக்குடி, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன். இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட பேசவே கிடையாது. நான் பாட்டுக்கு ஏன்னா உண்டு என் வேலை உண்டு இருக்கா, நீங்க எதுக்காக தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறீங்க நல்லா சொல்லி ரொம்பவே கோபமா பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே வந்து நீ போடா, உன்னை போலீஸ பகிச்சுக்கிட்டா உனக்கு என்ன நிலைமன்றத நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமா இருக்காங்க. அங்க இருந்து கிளம்பி போனது செல்வம் வந்து ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அதனால அவங்க கூட போகிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. உடனே அதோட காரோட நம்பரை என்ன ஏதுன்றத நோட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கிறாங்க. அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து இப்போ நம்ம மீனா அவங்களுடைய வீட்டுக்கு போறாங்க. அவங்களோட வீட்டுக்கு போனதுமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்க எல்லாமே சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எல்லா விஷயமும் நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சத்யா வந்து அக்கா, எனக்கு தெரிஞ்ச பிரின்சிபல் வந்து அவர் வந்து கேட்டாரு, நான் வந்து உன்னுடைய பேரை வந்து சொல்லியிருக்கேன், அதுக்கு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க அக்கா, அதனாலதான் உங்களுக்காக நான் பேசுறதுக்காக அவங்கள கூட்டிட்டு வர சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது கேட்டதும் ரொம்ப தேங்க்ஸ் சத்யா, சரி நான் அவங்க கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசியும் பார்க்குறாங்க. அவங்க வந்து அமௌண்ட்டை எல்லாமே சொன்னதும் ஓகேன்னு சொல்லிட்டு ஃபைனல் பண்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் சத்யான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம முத்துக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ஆர்டர் எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனா நம்ம முதல்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நம்ம ஸ்ருதி கிட்ட கேட்டு பார்க்கலாம். அவ பல்லக்குரல் அம்மா எதுவும் நினைச்சுக்காத திரும்ப நம்ம கொடுத்துட்டு தானே நம்ம அவங்க கிட்ட கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.